நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் முதல் முறையாக பார்க்குறவங்க வாழ்த்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோக்கு முன்னாடி பின்னாடி விளம்பரங்கள் வேணும், அதை பாருங்கள். விளம்பரத்தோட ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். அதுக்கான சின்ன விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்குற விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸுக்கான ஒரு எளிமையான குறிப்பு. இந்த எளிமையான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த விஷயம் தான். நம்ம மக்கள் மருத்துவம் வைத்தியசாலை மூலமாக ஆராய்ச்சி பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மருந்து மாத்திரைகள்லாம் குறைச்சிக்கிட்டு நல்ல பயிற்சிகள் இயற்கை உணவுகள் சாப்பிட்றவங்களுக்குலாம் டயபெட்டிஸ்லாம் நல்லா கண்ட்ரோல் வரும்னு. அதோடு சேர்த்து இதையும் முயற்சி பண்ணுங்கள். தினமும் ஒரு கொத்து கருவேப்பிலை சாப்பிட்ணும். ஒரு கொத்துனா ஒரு சின்ன குச்சியில் இந்த சைடு இலை இருக்குது பாருங்கள். குறைஞ்சது ஒரு 10-20 இலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அது அப்படியே வெறும் வயிற்றில் பறித்து நல்லா கழுவிட்டு வாயில் மென்று எச்சில் கலந்து சாப்பிடணும். இது கடைகளில் உள்ளது பார்த்திங்கன்னா சில நேரம் ஹைப்ரிடு வரது வாய்ப்பு இருக்குது. இல்லை சிலது பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. அது மாதிரினா லைட்டாக சுடு தண்ணியிலே இல்லை உப்பு தண்ணியிலே ஒரு முக்கிட்டு உருவி சாப்பிடுங்க. இல்லை உங்கள் வீட்டு மரம் தான் அப்படின்னா தைரியமாக ஒரு கழுவிட்டு நல்லா சாப்பிடுங்க. வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். ஆனால் அப்படியே முழுங்கிடக்கூடாது. கருவேப்பிலையை நல்லா அரைச்சி எச்சில் கலந்து முழுங்கணும். சில பேர் மிக்சியில் அடித்து சாப்பிடுவாங்க, அதுவும் செய்யலாம். ஆனால் இதுதான் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கான விஷயம் இது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் அதை முயற்சி பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதை நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் இயற்கையாக சரியாக ஆரம்பிக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் முதல் முறையாக பார்க்குறவங்க வாழ்த்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.